சுப்பிரமணியம். இது இசைக்குழு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 20 வருஷமா வந்து இந்த இசைக்குழு வந்து நம்ம வாசிக்கிறோம். வந்துட்டு நேற்று வந்து நம்ம வீடு வந்து பக்கத்தில் தான் வீடு. பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க, வந்து இங்கே தான் விளாடுவாங்க. பிள்ளைங்கெல்லாம் வந்து இங்கே தான் விளாடுவாங்க. அந்த நேரத்தில் பின்னால் வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையான்னு சொல்லி வந்து தள்ளுறாங்களே. வந்து உண்மையிலே வந்து பிள்ளைங்களுக்கு எதாவது நடந்துருச்சுன்னா என்னங்க செய்யுது? நாங்கள் அரசாங்கம் ஈடு கட்ட முடியுங்களா? இத்தனை வருஷமா நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் வேலை எத்தனையோ வேலைக்கெல்லாம் போய் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த இசைக்குழு வந்து நாங்கள் கட்டி என்னமோ செஞ்சோம். கடைசியில் இந்த மாதிரி ஆகக்கூட எங்களோட பேசக்கூட முடியலங்க. கண்ணே கலங்குதுங்க எனக்கு. ஏன்னா அத்தனை வருஷம் நான் வந்து இது பண்ணோம், வெளியே என்னால பேச முடியல. அரசாங்கத்துக்காக ஃப்ரீயா போட்டு அவ்வளவு கஷ்டம். நாங்க வந்துட்டு அண்ணன் தம்பி இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். வன்முறைக்கு போறோம் எல்லாம் சொன்னாங்க. குழுவாங்க பாலையே சொல்லிச்சு, வா இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு இளைஞர்களை வந்து நாங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். யாரும் வன்முறைக்கு போல. இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. நாளைக்கு வந்து அவங்க எல்லாம் எங்க போக போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. வந்து உடைச்சாங்க. ஒரு அர்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒரு சூறா இல்ல. பஞ்சாபத்தான சூறா கொடுக்கல, அந்த போலீஸ்கார ஒரு ரிப்போர்ட் சூறா இல்ல, கோர்ட் ஆர்டர் இல்ல, ஒண்ணுமே இல்லை. வந்து உடைச்சிட்டு போறாங்க. அதே வந்து உள்ளுக்கு வந்து யாராச்சும் வயசானவங்கள யாராச்சும் தங்கியிருக்காங்க. ஆனா ஏற்கனவே தங்கியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் 9 பேருக்கு தெரியும், இந்த உள்ள மக்களுக்கு தெரியும். 9 நாள் தங்கியிருந்தாங்க. தங்கியிருந்து அதே வந்துட்டு அவங்க உள்ளுக்கு இருக்காங்க இல்லையான்னு தெரியல, தள்ளி இருந்தாங்க. உயிரே போயிருச்சு. இந்த கேம் அந்த உயிரை திரும்பி கொடுக்க முடியுங்களா? கொடுப்பாங்க, ஓட்டா போட்டு கொடுப்பாங்க. நமக்கு தமிழ்ல பிறந்தவங்க இதான் கதினா அப்புறம் என்னதான் ஒரு கூட்டத்தையே உடைச்சிட்டாங்க. தமிழன் தான் என்னைக்கு பார்த்தா நாய் படாத பாடம் இருக்காங்க எந்த இடத்துலயுமே. எங்க பார்த்தாலும் தமிழ. அதான் இப்ப நான் எங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு இது ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். இது வந்து இந்த முடிவு தெரியலன்னு வைங்களேன், நாங்க வந்து கண்டிப்பா நாங்க வந்துட்டு 90ல இருந்து பிஎனுக்கு வந்து நான் சரியான சப்போர்ட். எல்லாம் ஒய்பிக்கே எனக்கு தெரியும். எல்லாம் குழுவாங்க, எல்லாம் ஒய்பிக்கே எனக்கு தெரியும். 5 பஸ் ஆளு கொண்டு போனேன், ஞாபகம் இருக்கா? கொண்டு போனேன். இதே வந்துட்டு போட்டிஷன்ல வந்துட்டு தேர்தல் நடத்துறாங்க, 6 பஸ் ஆளு கொண்டு போனேன். 6 பஸ் ஆளு இளைஞர்கள் நான் கொண்டு போனேன். என்ன பாருங்க, இது ஒரு பட்டத்தை பாருங்க, பாராட்ட பட்டத்தை பாருங்க. தெரியும் இது வந்து நம்ம இடம் தெரியும், அவங்க இருக்காங்க. இசைக்குழு வந்து 2 வருஷம் இருக்கு. அப்ப தெரிஞ்ச வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது? ஒரு முடிவு எடுக்க முடியல. அரசாங்கம் போய் ரிப்போர்ட் பண்ணுமா, ரிப்போர்ட் வந்து செல்லம் அடிக்குது. கேட்டா வந்துட்டு அவங்க தான் வீடு கட்டுறது வந்து வீடு கஷ்டப்பட்டு நம்ம மேலே தேங்க போயிட்டு எடுத்து வந்து போட்டு கட்டுறது நாங்க. ஆனா 32,000 வெள்ளி உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க. 33,000 வெள்ளி எங்களுக்கு காசே வேண்டாம். அந்த 33,000 வெள்ளி அவங்களுக்கே எடுத்து போய் இந்த வீடை உடைக்க வேண்டாம், விட்டுட்டு போங்க. நாங்க வந்து கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு ரத்தத்தை செஞ்சு கட்டுற வீடு இது, சரிங்களா? ஆனா கொஞ்சம் ஒரு எத்தனை செகண்ட் வந்து உடச்சு விட்டு போயிட்டாங்க. தமிழா பிறந்தா ஜேசிபி விட்டு இடிக்கிறது தான் இந்த அரசாங்கத்தோட இதா இருந்தா, அப்படிப்பட்ட அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை. எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு மாநிலம் இருந்தாலும் சரி, இசைக்குழுன்னு வரும்போது ஒரு கலை குடும்பம் யாரு கேட்டாலும் சரி, நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். இசைக்குழு வரும்போது நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். இசைன்றது ஒரு மலர், அதாவது நாருன்றது நம்ம எல்லாம் ஒரு மல்லிகைப்பூ. இசை நாறு சொல்றாங்க, அதுல நம்ம மல்லிகைப்பூ நாறு வந்து நம்ம அந்த மல்லிகைப்பூன்னு சொல்லும் போது அது இசைக்குழு. பேண்ட் அத்தனை பேர் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். இந்த மாதிரி செஞ்சவங்க வந்து கண்டிப்பா என்னைக்கு நல்லா இருக்கும். ஒரு மலேசியாவே தெரியுங்க இந்த பேண்ட் ஆரம்பத்துல வந்து பனிமலர், இப்ப வந்துட்டு கலை வரணும். ஆனா அந்த ஒரே பேண்ட் தான், நாங்க பேரை மட்டும் தான் மாத்தி வச்சிருக்கோம். ஒரே பேண்ட் தான், ஆனா ஒரு மலேசியாவே தெரியும். இங்க உள்ள நம்ம பாடகர் இருக்காங்க, வாசிக்கிறவங்க எல்லாத்தையும் தெரியும். ஒரு மலேசியா வந்துட்டு பெரிய பெரிய பாடகர் வாசிக்கிறவங்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்மள தெரியும் இந்த இடத்துல. ஆனா இந்த வந்து நம்ம சொல்ற காரணம் வந்துட்டு இந்த மலேசியால வந்துட்டு இளைஞர்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து பேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டி வந்து மாத்துவோம்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஸ்டேஜ்ல இன்னைக்கு வாசிக்கணும், ஜேபியில வாசிக்கணும். எல்லாம் டிபாசிட் வாங்கி எல்லாமே நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சாச்சு. ஆனா கடைசியில வந்து நேற்று இந்த மாதிரி உடைச்சாலும் எங்களால வந்து எங்க பேரும் கெட்டு போச்சு. என்னடா இசைக்குழு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எதனால? இசைக்குழு உடைச்சாலும் ஜாமான் பழுதா போச்சு. நம்ம இன்னைக்கு காலையில ஒரு ஷோ, இன்னைக்கு ராத்திரி ஒரு ஷோ இருக்கு, நாளைக்கு காலைல ஒரு ஷோ இருக்கு, ராத்திரி ஒரு ஷோ இருக்கு. இதுக்கு காரணம் அரசாங்கம். கரண்ட வெட்டினாங்க, தண்ணியை வெட்டினாங்க, வீட உடைச்சாங்க. இப்ப கடைசியில இந்த அரசாங்கத்தினால ஒரு உடைச்சிட்டாங்க. அடுத்த நம்ம மக்களை வந்து மிஷின் வச்சு கொண்டுருவாங்க. இந்திய மக்கள் மிஷின் வச்சு எல்லாம் ஏத்திடுவாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இது வந்துட்டு ஒரு வேலைக்கு போறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. இவங்க தேர்தா பார்த்தா அன்னாட யாரும் வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்து இருக்கணும். இல்லன்னா எப்ப வந்து வீடு இருப்பாங்க கூட தெரியாது. வீட்டுல இருந்தா சோறு இவனுக்கு ஆக்கி போட்டுருவானுங்க போல இருக்கு.
பிள்ளைங்க வீட்டுல அது எடுத்தா இருக்கு லோனு இது எடுத்தா லோனு. ஆனா எங்க தமிழக கண்டா லோனு கிடையாது. ஆள் இல்லா சமயத்துல செய்யறது வந்து அது வந்து ஒரு ஆம்பளை தரமான இது வேலை இல்ல. இது வந்து ஒரு பொம்பளை செய்யற ஆளு வேலை. ஆள் இல்லா சமயத்துல வந்து இடிச்சிட்டு போறது. ஒரு தாய் தாப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்கு போற டைம்ல பிள்ளைங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்க இதே மாதிரி கொண்டு வந்து ஜேசிபியை உடைச்சா அந்த பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதே அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு, 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க ஒருத்தர் வந்து வீட்டுல விட்டுட்டு போறாங்க வேலைக்கு. இதே அந்த பிள்ளைங்களுக்கு ஜேசிபியை வச்சு உடைச்சு ஏதோ ஒண்ணு ஆச்சு, இதுக்கு வந்து பதில் கொடுக்க முடியுமா? இல்ல ஒன்னும் பேசலாம். கோர்ட்ல இருந்து சூறா வரல, போலீஸ் வரல, பெஜப்பாடு சூறா வரல, ஒண்ணுமே வரல. ஆனா ஒருத்தன் வந்து ஜேசிபி வச்சு இடிச்சிருக்கான். இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன இது பண்ண பதில் சொல்ல போகுது? சொல்லுங்க, என்ன பண்ண போகுது? ஒரு தனியாளர் வந்து மிஷின் வச்சு இடிக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எங்களுக்கே தெரியல பாருங்க. இப்ப ஒரு இடத்துல போய் நாங்க திருடிதான் ஆகணும் போட்டுருக்கு ஜாமாவை. ஆனா அவங்க மாறல, நாங்க மாறிட்டோம். அவங்க மாற, நாங்க இப்ப மாறிட்டோம். மாறிட்டோம். கையை தட்டுங்க, மாறிட்டோம். நம்ம முடிவு எடுத்தோமா எங்க பேச்சு நாங்களே கேட்க மாட்டோம். ஆமா.